என்னதான் பஞ்சம் வந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலத்திலும் உன்னை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஏசாயா 58:11 வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் யாராவது தோல்வியான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை சொன்னால் நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. உன் பிள்ளைய பார்த்து, மாடை மிருகமே, உன் மண்டையில் அறிவில்லையா, களிமண் தான் அப்படி யாராவது பேசினாங்கன்னா நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்கள் ஹஸ்பண்டே சொன்னாலும் உங்கள் ஒய்ஃபே சொன்னாலும் பிள்ளை அப்படி சொல்லாதுங்க, ஆசீர்வதிங்க. சாபமான வார்த்தைகள் பேசாதுங்க, நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க பேசிவிட்டு போயிட்டு பிறகு பிள்ளை கஷ்டப்படக்கூடாது.